Hi friends, welcome to Global Tech Code channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா combinator selector in CSS. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க அப்படின்னா ஒரு HTML எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட் இடையில உள்ள ரிலேஷன்ஸை பொறுத்து நம்ம செலக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதை 5 கேட்டகரிஸா வந்து நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எலிமெண்டோட நேம் அதோட கிளாஸோட யூஸ் பண்றது. ரெண்டாவது சைல்ட் செலக்டர், மூணாவது Descendant Selector, 4 adjacent sibling selector, 5th general sibling selector. இந்த ஒவ்வொன்றையும் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் HTML and CSS ஃபைல் வந்து சப்ளைங் டெக்ஸ்ட் எடிட்டர்ல எழுதியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல டைட்டில், ஹெட் அண்ட் பாடி. அந்த ஹெட்டுக்குள்ள வந்துட்டு ஸ்டைல் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் என்னென்ன எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா H2 எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள ஒரு div வச்சிருக்கேன். divக்குள்ள ஒரு paragraph இருக்கு. இப்போ இந்த divக்கும் paragraphக்கும் ஃபர்ஸ்ட் நான் எலிமெண்ட் செலக்டரையும் கிளாஸ் செலக்டரையும் கம்பைன் பண்ணி CSS எழுதிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம டாட் எலிமெண்ட் யூஸ் பண்ண போறோம். அதாவது இந்த paragraphக்கு உள்ள இருக்கக்கூடிய divக்கு இந்த paragraphக்கு உள்ள இருக்கக்கூடிய கிளாஸ்க்கு எனக்கு இந்த CSS வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இந்த கிளாஸ் நேம் வந்து எலிமெண்ட் வித் கிளாஸ் இருக்கு. ஸோ எனக்கு இதுக்கு மட்டுமே வந்து ஸ்டைல் அப்ளை ஆகணும், வேற எதுக்குமே அப்ளை ஆகக்கூடாது. ஸோ ப்ரௌசர்ல செக் பண்ணி பார்க்கலாம். இதுல உள்ளதுக்கு மட்டுமே எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே வந்து எனக்கு அப்ளை ஆயிருக்கு. ரெண்டாவது சைல்ட் செலக்டர் பார்க்கலாம். சைல்ட் செலக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த எலிமெண்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட்டுக்கு நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போறேனோ அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய டைரக்ட் சைல்டுக்கு மட்டுமே வந்து இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். இப்போ divக்குள்ள எனக்கு பேராகிராஃப் இருக்கு, அதே மாதிரி ஸ்பேன் அதுக்குள்ள ஒரு ஸ்பேன் வச்சு அதுக்குள்ளேயும் பேராகிராஃப் இருக்கு. இப்போ நான் வந்து divல அப்ளை பண்ண போறேன், ஒரு ஸ்டைல் வந்து divல உள்ள பேராகிராஃப்க்கு அப்ளை பண்ண போறேன். ஸோ div இதுக்கு இந்த சிம்பிள் greater than சிம்பிள் யூஸ் பண்ணணும். greater than சிம்பிள் கொடுத்து p கொடுத்துரும், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துறேன். இது எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த divக்கு டைரக்ட் சைல்டா இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் ஸ்பேன்குள்ள கொடுத்துருக்கோம்ல இதுக்கு வந்து அப்ளை ஆகாது. செக் பண்ணி பார்க்கலாமா? சாரி சேவ் பண்ணல. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டுமே வந்து அப்ளை ஆயிருக்கு. செகண்ட் பேராகிராஃப் ஸ்பேன்குள்ள இருக்கிறதுக்கு வந்து அப்ளை ஆகலை. ஸோ இந்த டைரக்ட் சைல்டுக்கு மட்டுமே அப்ளை பண்ணக்கூடியதுதான் சைல்ட் செலக்டர். அடுத்து Descendant Selector. Descendant Selector அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்குள்ள உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து அந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். இப்போ நான் ஆர்டிகிள்குள்ள கொடுத்துருக்கேன், இது டைரக்ட் சைல்டா இருந்தாலும் சரி இன்டைரக்ட் சைல்டா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். இங்க கொடுத்த அதே கண்டென்ட் இங்க நம்ம கொடுத்துருக்கோம், ஆனா ஆர்டிகிள்குள்ள கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து Descendant Selectorக்கான இதை கொடுக்குறேன். Descendant Selectorக்கு வந்து கேப் விட்டு அந்த எலிமெண்டோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஆர்டிகிள்குள்ள பேராகிராஃப் ஸோ p கொடுத்துருக்கேன். இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த ரெண்டு பேராகிராஃப்க்குமே ஸ்பேன்குள்ளதுக்கும் அப்ளை ஆயிருக்கு, வெளியே இருக்கிறதுக்கும் அப்ளை ஆயிருக்கு. இது எல்லா சைல்டுமே கவர் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் adjacent sibling selector. adjacent sibling selector அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த இதுக்கு வந்து நம்ம கொடுக்குறோமோ எந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்றோமோ அந்த எலிமெண்ட் அதாவது அதோட நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். இப்போ நான் வந்து அந்த divக்கு அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த divக்குள்ள உள்ள பேராகிராஃப்க்கு அப்ளை பண்ணிருக்கேன் சரியா? அப்படின்னா எனக்கு வந்து இந்த div இந்த p இந்த divவை விட்டுட்டு divக்கு நெக்ஸ்ட் div முடிஞ்சதும் உள்ள நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு இது அப்ளை ஆகும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இந்த div ரெண்டாவது ஸ்பேன் இருக்கு. ஸோ அந்த div க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆனது வந்து உள்ள அந்த divக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு, ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வந்து என்னன்னா adjacent sibling selector. நெக்ஸ்ட் general sibling selector அப்படின்னு பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா adjacentனா வந்து நெக்ஸ்ட்
ஒரு எலமெண்ட்டுக்கு தான் அப்ளை ஆகும். இது என்னன்னா நெக்ஸ்ட் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே வந்து இது அப்ளை ஆகும். இப்போ நான் அந்த ஆர்டிக்கலுக்குள்ள H3 கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் முடிஞ்சதும் இருக்கக்கூடிய எத்தனை H3 வந்தாலும் அந்த எலமெண்ட்டுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். அதுக்கான கோடிங் இந்த ஆர்டிக்கல் டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி H3 கொடுத்துட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அவுட்புட் பார்க்கலாம். ஸோ ரெண்டு இதுவுமே வந்து எனக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு. ரெண்டு இதுவுமே எனக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காம்பினேட்டர் செலக்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதோட கோடு, இந்த சாம்பிள் கோடு வந்து GitHubல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.